ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட லவ் ஸ்டோரி ஆல்ரெடி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது. அதை இன்றைக்கி முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோ வந்து எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. அவங்க வீட்லேயும் அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. திரும்பவும் நான் வந்து அவங்கள மீட் பண்ணும்போது 1 வீக் கழித்து மீட் பண்ணும்போது அவங்க வந்து என்கிட்ட சரியாக பேசவே இல்லை. கையை கூட தட்டி விட்டாங்க, எதுவுமே பேசலை. இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே எங்கே நின்றுட்டு இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். நம்ம மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானங்கெட்ட மைண்டு. அது நம்ம பேச்சே கேட்காது. அப்படி தான் எனக்கும் ஆச்சு. வீட்டுக்கு போய் என்னால் இதெல்லாம் மறக்கவே முடியல. ஏய், என்ன இங்கே உட்காந்து இது பண்ணிட்டு போய் தூங்கு போ. போன போதுன்னு வீடியோவில் உட்கார வச்சா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறியா நான் பேசுறதுக்கு? கொடுப்பேன். கம்முன்னு உட்காந்து பாரு. சிரிப்பு வருதா இல்லையா? அப்போ கம்முன்னு உட்காரு. வாயில் கை வை. இப்படியே உட்காந்துருக்கணும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும். ஓகே? அந்த மாதிரி வந்து சொன்னோன்னே நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் நம்ம மைண்டு கேட்காது. சரி, இதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இந்த லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னும் பைத்தியம் பிடிச்சிருமோங்கிற ஒரு பயத்தில் பழைய மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி அந்த ஏதாவது ஒரு சாங் கேட்டால் அவங்களோட ஞாபகம் வருது. ஐயோ, இந்த சாங் நம்ம அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வச்சோம், அவங்க நமக்கு ஸ்டேட்டஸ் வச்சாங்க அப்படின்னு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிச்சு இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்போ நம்மளுக்கு அது நல்லா இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சரி, இதுக்கு மேலே வந்து நமக்கு அந்த லைஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு அது யோசனையாகவே இருந்தது. என்னடா இந்த பையன் இனிமேல் நம்மளுக்கு இல்லை போல் அப்படின்ற ஒரு இதிலே இருந்தது. அதனால் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து ஓரளவுக்கு நார்மலாக பேசினாங்க. ஏன்னா கூட அவங்க ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தப்புடா, இந்த மாதிரி அந்த பிள்ளை உனக்கோசரம் இவ்வளோ கஷ்டப்படுது, நீ இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதும் அவன் ஃப்ரெண்டும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினனால சரி ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட ஃபோன் இல்லை, என் ஃப்ரெண்டோட நம்பர் தரேன், அவங்க நம்பர் நீ வச்சுக்கோ, எனக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு அந்த நம்பரில் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்புனோடனே என்ன சொல்கிறான்னா, நீ கொஞ்சம் பியூட்டி பார்லர்லாம் போ, லவ் பண்ணும்போது தெரியல நம்ம கருப்பாக இருக்கிறோன்ட்டு. உடனே என்ன சொல்கிறான்னா, நீ கொஞ்சம் பியூட்டி பார்லர்லாம் போ, ஏன்னு பார்த்தேன்னா எங்கள் வீட்டில் வந்து நீ கருப்பாக இருக்கன்னு சொல்கிறாங்க, ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்குறத விட்டுட்டு என்கிட்ட வந்து நீ பியூட்டி பார்லர் போ, நீ கருப்பாக இருக்கன்னு எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த இடத்துல என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்ட்டு கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம லவ் பண்ண பையனே வந்து நம்மளை அப்படி சொல்லும்போது, லவ் பண்ணும்போது அவனுக்கு அது ஒரு விஷயமாகவே தெரிஞ்சது கிடையாது. ஆனால் வந்து வீட்டில் அப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இவனையா லவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கே நான் வந்துட்டேன். சரி, வேறு வழி இல்லை. இப்போவே வந்து இப்படி சொல்கிறான்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க வீட்டில் வந்து நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க, அதனால் இவன் நம்மளை சொல்கிறான்னா அப்போ நாளை பின்ன அவங்க வீட்டு பேச்சு கேட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேணாலும் அவன் சொல்லுவான், அவங்க இதை தான் நம்மள்கிட்ட வந்து பேசுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறான். அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வீட்டுக்கு போகிற வரைக்குமே என் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி வேறு வழி இல்லை, நான் சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் அவங்களுக்கு அப்பப்போ ஏதாச்சும் பேசணுன்னா நான் வந்து ஃபுல் டைமெல்லாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். அப்பப்போ ஏதாவது சொல்லணும், வீட்டில் ஏதாச்சும் பேசணும் அப்படிங்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு கால் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் கால் பண்ணும்போது தான் வந்து விநாயகர் சதுர்த்தி, ஆஃபீஸும் லீவு. சரி, அவங்க வந்து அப்போ ஒரு மாலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
சரி நீ இங்கே வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். அங்கேயும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்ப வந்து இதாக நடத்த ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா நம்மளை வந்து நம்மளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டானா, எனக்கு அதுவே இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆக ஆக என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கலாய்ச்சிருவாங்களோ, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் என்னை பார்த்ததில்ல. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கலாய்ச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு என்னை வந்து நான் கருப்பாக இருக்கேன், நீ ஏன்டா இப்படி ஒரு பிள்ளையை லவ் பண்ண அப்படின்னு நீ ஏன்டா இப்படி ஒரு பிள்ளையை லவ் பண்ணும், உனக்கு என்னடா குறைச்சல், நல்லா தானே இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லவும், ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஃபுல்லாகவே இந்த லவ் பண்ண பிரச்சனையிலேருந்து ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவாக தான் போயிட்டே இருந்தது. கருப்பாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன். ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இதே மாதிரி தான் சொல்லி 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 இவனுக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து என்னை வந்து ரொம்ப தப்பாக ஒரு மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டான். நம்மளை பார்த்தாலே வந்து அவங்க சொன்னதெல்லாம் தான் ஞாபகம் வரும் போல். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் சுத்தமாகவே முடியல. சரின்ட்டு ஈவினிங் வரைக்குமே அங்கே இருந்துட்டு அவங்க யாராவது எதாவது சொல்லுவாங்களோன்னு பயத்துலேயே அங்கே உட்காந்துருந்துட்டு நான் வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு பார்த்திங்கன்னா மெயின் ஏரியாவில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே வந்துட்டு பஸ்ஸு போகாது, வண்டி போகாது, எதுவுமே போகாது. போகிற வழியில் அது பெரிய விநாயகர் கோயிலுங்கிறதுனால அந்த சைடு எதுவுமே போக முடியாது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து தான் போகணும். வரும்போதே ரொம்ப டயர்டாகி ரொம்ப இதாகிட்டு தான் வந்தேன், நடக்க முடியாமல். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி தான் வேலையே இல்லையே, நீ எந்த வேலைக்கு போன, உனக்கு தான் இன்றைக்கி ஆஃபீஸே லீவுன்னு சொல்கிறாங்க, நான் மத்தியானம் உங்கள் ஆஃபீஸுக்கு போனேன், நீ இல்லை, எங்கே போயிட்டு வந்தேன்னு எங்கள் அம்மா ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த சண்டேயில் நைட்டு ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சண்டை வந்து எங்கள் அம்மா உடனே என்னை பிடிச்சி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே